ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி கொஞ்சம் ஸ்பெஷலானது. கேளுங்க எப்படி இருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், நான் கெட் மற்றும் டஞ்சன்னு சொல்லும்போது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். செகண்ட், நான் மெயின் கேரக்டர்ஸோட ஸ்கில்ஸை உடனே எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்க ஸ்கில்ஸை யூஸ் பண்ணும்போது தான் அதை பத்தி நான் சொல்றேன். சோ ஒருவேளை எங்கேயாவது இந்த ஸ்கில் மெயின் கேரக்டர்ட்ட இல்லையேன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி சீனுக்குள்ள போலாம். சீன் சுபாருவோட ஸ்டார்ட் ஆகுது. அவன் டிவில அவனோட ஹீரோ ரெஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ரெஞ்சி தான் ஜப்பானோட ஃபர்ஸ்ட் கோல்ட் ரேங்க் பிளேயர். கூடவே அவனோட சின்ன ஸ்டெப் பிரதர் டைக்காவும் உட்கார்ந்திருக்கான். டைக்காவுக்கு சுபாருவை அவ்வளோவா பிடிக்காது. டிவில ரெஞ்சி எப்படி ஒரு கேட்ட கான்ஃபர் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்துதான் மான்ஸ்டர்ஸ் வெளியில வந்துச்சு. ரெஞ்சியோட ட்ரீம் எப்பவும் ஜப்பான் பீப்புள ப்ரொடெக்ட் பண்றதுதான். அதனாலதான் ரெஞ்சி சுபாருவோட ஹீரோ. 5 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டுல செகண்ட் வேர்ல்ட் டோர்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிச்சுச்சு. மாடர்ன் வெப்பன்ஸ் இந்த அண்டர்வேர்ல்ட் கிரீச்சர்ஸுக்கு அகெயின்ஸ்டா வேலை செய்யாததுனால பீப்புள் ரொம்ப அப்செட் ஆனாங்க. சூசன் ஒன்ஸ்ங்கிறவங்க மட்டும்தான் இதை என் பண்ண முடியும். இவங்க தான் டோர் ஆஃப் த ட்ரையல் மைனஸ்ல வின் பண்ணவங்க. இவங்கள தான் பிளேயர்ஸ்னு சொல்றாங்க. டோர்ஸ் 3 டைப்ல இருக்கும்: காப்பர், சில்வர், கோல்டு. காப்பர்னா வீக், கோல்டுனா பவர்ஃபுல். பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட் எல்லாம் வரும். கூடவே நிறைய மணியும் வரும். டோர் ஆஃப் ட்ரையல் ஸ்ட்ராங்கானவங்கள மட்டும்தான் சூஸ் பண்ணுன்னு ரெஞ்சி சொல்லும்போது டைக்காவு சுபாரு கிட்ட இது உனக்கு ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்றான். பட் டைக்காவு சுபாருவை பாக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு கோல்ட் ரேங்க் டோர் அப்பியர் ஆகியிருந்துச்சு. இத பார்த்து சுபாரு ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி ஒரு டோர் அப்பியர் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சுபாரு அதுக்குள்ள போனா அவனும் ரெஞ்சிய மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிளேயர் ஆகலாம். அவன் உள்ள போறதுக்கு ஹேண்டில புடிச்சதும் டைக்காவு அவனை தள்ளி விட்டுட்டு ஒரு இவில் ஸ்மைலோட சுபாருவோட டோர்க்குள்ள போறான். 3 வருஷம் கழிச்சு சுபாருவுக்கு 18 வயசாகுது. அவன சில புள்ளி ஸ்கூல் பில்டிங்ல ஹேங் பண்ணி அவன் மேல ஸ்டோனை டார்கெட் பண்ணி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூடவே அவன் சரியா டார்ச் பண்ணலன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க டைக்காவ் வர்றான். அவன் தான் அன்னைக்கு டோர் ஆஃப் ட்ரையல்ஸ சர்வே பண்ணி ஜப்பானோட கோல்ட் ரேங்க் பிளேயர் ஆனவன். டைக்காவு சுபாருவை இன்செக்ட்னு கூப்பிட்டு அவன் காப்பர் ரேங்க் பிளேயர்ஸ்னால புள்ளியாகிறத பார்த்து இன்சல்ட் பண்றான். நல்ல வேளை எங்களுக்கு பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லன்னு சொல்றான். டைக்காவு அந்த புல்லிஸ் கிட்ட இருந்து ஸ்டோனை வாங்கி அவனோட கோல்டன் ஆர்ம்ங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்றான். அப்போதான் அந்த காப்பர் ரேங்க் பிளேயர்ஸ்க்கு ஒரு கோல்டன் ரேங்க் பிளேயரோட பவர் எவ்வளோன்னு புரியுது. டைக்காவு அந்த ஸ்டோனை ஸ்பீடா சுபாருவை நோக்கி எறியறான். அது சுபாருவோட சைட்ல போய் ஸ்கைல எங்கேயோ மிஸ் ஆகி போயிருச்சு. இத பார்த்து அந்த காப்பர் ரேங்க் பிளேயர்ஸ் ஷாக் ஆகிட்டாங்க. சுபாருவுக்கு யூரின் வந்துருச்சு. இத பார்த்து டைக்காவு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான் அந்த புல்லிஸ் கிட்ட. நீங்க இவனை கொன்னாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்றான். அங்க சுபாரு இந்த எல்லா விஷயங்களுக்காகவும் அழுதுகிட்டு இருந்தான். அந்த புள்ளி சுபாருவை இன்னும் அடிச்சு அவனோட பேண்ட கழட்டி அங்கேயே தூக்கி போட்டுறாங்க. சுபாருவுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இப்படி முன்னாடியே பல தடவை நடந்திருக்கு. பட் சுபாரு இதெல்லாம் ஃபேஸ் பண்றத தவிர வேற எதுவும் பண்ண முடியல. டைக்காவு கேட்ஸையும் கிளியர் பண்றத நியூஸ்ல காட்டினாங்க. அதை செலிப்ரேட் பண்ண அவனோட ஃபாதர், மதர் அவனோட டின்னர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டைக்காவோட மதர் டைக்காவை ரொம்ப பிரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கூடவே சுபாருவ ஒரு யூஸ்லெஸ் பையன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இத கேட்டு அவனோட சகா அப்பாவும் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ டைக்காவோட வாட்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அத கொண்டு வர அவன் சுபாருவை இன்செக்ட்னு கூப்பிடுறான். சுபாரு வீட்டுக்கு சைட்ல ஒரு சின்ன ரூம்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான். சுபாரு நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். பட் டைக்காவு ஸ்டடி பண்ணி என்ன யூஸ், அவன் எப்பவும் என்னோட சர்வெண்டா தான் இருப்பான்னு சொல்றான். அவன் மணிய ஃபோல்ட் பண்ணி சுபாரு மேல தூக்கி போட்டு அவன் எப்பவும் இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்றான். அப்புறம் சுபாரு வாட்டர் எடுத்துட்டு திரும்பி வர்றான். அவன் இத பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். தான் எப்பவும் டைக்காவோட ஒரு பெட்டாக்காவே இருப்பேன் அப்படின்னு. அவன் இத பத்தி திங்க் பண்ணி பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த ரூம்ல டைக்காவு அத இன்செக்ட் கேஜ்னு சொல்றான். அங்க சம்மர்ல ரொம்ப ஹீட்டாவும் விண்டர்ல ரொம்ப கோல்டாவும் இருக்கும். அவனை வேலை செய்ய வைக்கிற அவனோட பேரண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு இன்செக்டா தான் இருப்பேன் அப்படின்னு. அவன் ஓல்டான அப்புறமும் டைக்காவு அவன் மேல ரோல் பண்ணுவான் அப்படின்னு இமேஜின் பண்றான். இதெல்லாம் திங்க் பண்ணி அவன் ஃபுல்லா பேனிக் ஆகிடுறான். அவன் மறுபடியும் அதே சிச்சுவேஷனுக்கு போக ஆசைப்படுறான். எங்க அவனுக்கு கோல்டன் ரேங்க் கேட் தெரிஞ்சிச்சோ இந்த தடவை அவன் யாரையும் டோரை எடுக்க விட மாட்டான். பட் இப்போ அப்படி எதுவும் நடக்காது. அதனால இந்த லைஃபை விட செத்து போறதுதான் பெட்டர்னு திங்க் பண்றான். அப்போதான் பின்னாடி இருந்து அதே புல்லிஸ் வர்றாங்க. அவங்க சுபாருவை இன்செக்ட்னு சொன்னவங்க. அவங்க எல்லாரும் ஒரு கேட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. அதுல உத்தாரிங்கிற பிளேயர் ரொம்ப காயப்பட்டிருந்தான். அவனோட கோபத்தை குறைக்க அவன் மறுபடியும் சுபாருவை புள்ளி பண்ண போறான். இத பார்த்து சுபாரு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். உத்தாரியோட இன்ஜுரிஸ் அவனுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. பட் அவன் ஹாஸ்பிட்டல் போறத விட்டுட்டு சுபாருவை கொல்ல ஆசைப்பட்டான். அண்ட் அவனோட பிரதர் டைக்கா அவங்க எல்லாருக்கும் சுபாருவோட எதையும் பண்ண பர்மிஷன் கொடுத்திருந்தான். சுபாரு ஸ்பீடா அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க எல்லாரும் சுபாரு கிட்ட வந்து அவன் ரொம்ப நல்லா பண்றான்னு சியரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
சௌதாரி ஒரு ஸ்லாப் அடிச்சு சுபாருவ காயப்படுத்துறான். இதனால சுபாருவுக்கு இன்னைக்கு அவங்க எல்லாரும் சுபாருவ கொல்ல போறாங்கன்னு தெரியுது. இத திங்க் பண்ணி அவன் கத்திட்டு இன்னும் ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். சுபாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாகலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தான். பட் சாகர டைம் வந்ததும் அவனுக்கு ரொம்ப பெயின் ஆச்சு. அப்போ உத்தாரி ஒரு கேலிய பார்த்து சுபாருவ கிக் பண்ணி உள்ள தள்ளி விடுறான். அதுல ஒரு பிளேயர் வந்து சுபாருவ ஃபோர்ஸா அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால சுபாரு பெயின்ல முணங்குறான். அப்போ உத்தாரி அந்த பிளேயரை ஸ்டாப் பண்ண சொல்றான். ஏன்னா இப்போ அவன் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி சுபாருவ கொல்ல போறான். அவன் அட்டாக் பண்றதுக்கு தன்னோட ஹேண்ட முன்னாடி நீட்டினதும் அப்போ மெதுவா ஒரு கேட் அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. யாருக்கும் எதுவும் புரியறதுக்கு முன்னாடி ஒரு ஷாக்ல ஒரு காப்பர் கேட் அந்த பிளேயரை நடுவுல இருந்து கட் பண்ணிடுது. அண்ட் அந்த பிளேயர் 2 பார்ட்டா கட் ஆகி தரையில விழுகிறான். சுபாருவுக்கு முன்னாடி ஒரு காப்பர் ரேங்க் கேட் அப்பியர் ஆகுது. பட் அந்த காப்பர் ரேங்க் கேட் உடைஞ்சு சில்வரா மாறுது. அண்ட் சில்வரா மாறி கோல்டா மாறுது. இத பார்த்து அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு கோல்ட் ரேங்க் டோர் சுபாருக்காக அப்பியர் ஆயிருக்கு. பட் அந்த கேட் இங்கேயே நிக்கல, அது கோல்ட் ரேங்க்ல இருந்து அந்த கேட் ஒரு ரெயின்போ கேட்டா மாறிடுச்சு. அத பார்த்த யாருக்குமே அது எப்படி ரெயின்போ கலர்ல மாறுச்சுன்னு புரியல. ஒருவேளை அது கோல்ட் ரேங்கை விட ஹையரா இருக்கலாம். அந்த டோரோட ஹேண்டில் சுபாருவோட பக்கம் இருந்துச்சு. அத பார்த்துட்டு அவங்க சுபாருவ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் சுபாரு அதுக்குள்ள கேட்ட ஓபன் பண்ணிட்டான். இத பார்த்துட்டு 2 பேரும் சுபாருவ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் சுபாரு அதே மிஸ்டேக்க திரும்பவும் பண்ண விரும்பல. ஏன்னா அவன் ஒரு வாட்டி அத பண்ணிட்டான். சாவித்ரி சுபாருவ அட்டாக் பண்றான். அவனோட லெக்ஸ் கட் ஆகி சுபாரு பெயின்ல கத்துறான். அவன் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி இது தன் டோர் ஆஃப் ட்ரையல் தான், கண்டிப்பா தான் உள்ள போகணும்னு தனக்குத்தானே கரேஜ் கொடுத்துக்கிறான். சுபாரு கிரால் பண்ணியே அந்த டோருக்குள்ள என்ட்ராக டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவன் தனக்கு சொந்தமான எல்லாத்தையும், அதாவது பவர், ஸ்டேட்டஸ், ஆனர் அண்ட் மணி, அவன் ட்ரீம் பண்ண எல்லாத்தையும் கெட் பண்ண போறான். சிஸ்டம் வெல்கம் அண்ட் வியர்ட் கிரீச்சர். சிஸ்டம் அவனை வெல்கம் பண்ணுது. பட் சுபாரு ஆல்ரெடி டெட் ஆயிட்டான். சிஸ்டம் அவனோட ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு கிரீச்சர் வருது. அதோட ஃபேஸ் கிளிச் ஆயிருந்துச்சு. அது சுபாருவோட ஹெட்ல ஃபிங்கர் வச்சு தன்னோட பவரால அவனை திருப்பி லைஃப்க்கு கொண்டு வருது. அவனோட பாடி ஃபுல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. கட்டான லெக்ஸ் ரீஜெனரேட் ஆகி ஸ்டாப் ஆன ஹார்ட் திருப்பி பீட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அவன் ஷாக்கிங்கா எழுந்திருச்சு உட்கார. தன் முன்னாடி இருக்க அந்த கிரீச்சரை பார்த்து பயந்துடுறான். அந்த கிரீச்சர் நடந்து போய் ஒரு த்ரோன்ல உட்காருது. சுபாரு சுத்தி இருக்கிற பிளேஸ பாக்குறான். தான் ஒரு ரெயின்போ டோர்க்குள்ள வந்திருக்கேன்னு, இது டோர்க்குள்ள இருக்கிற வேர்ல்டுன்னு அவனுக்கு ரிமெம்பர் ஆகுது. சுபாருவோட ஹீரோ ரெஞ்சி டோர்க்குள்ள இருக்கிற வேர்ல்டு அவனுக்கு கோல்டன் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தான். அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லா கோல்டால ஆனது. அவனுக்கு முன்னாடி ஒரு பேலஸ் இருந்துச்சு. அது டோரோட ஓனருடையது. டோர்க்குள்ள ஒரு ரூலர் இருப்பாரு. அவர்தான் ஒரு பிளேயரா மாற பர்மிஷன் கொடுப்பாரு. டோரை யார் ஓன் பண்றாங்களோ அவங்க தான் அங்க ரூலர். சுபாரு எந்த பில்டிங்குக்குள்ளயும் இல்ல. பட் அவனுக்கு முன்னாடி ஒரு கிரீச்சர் இருக்கு. அது ஒருவேளை இங்க ரூலரா இருக்கலாம். ரெஞ்சி சொன்ன மாதிரி இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ண அவன் டோரோட ஓனரான கோல்டன் நைட் கூட ஒரு ஸ்வாட் பேட்டில் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்படி பண்ணா ரூலரோட சில பவர்ஸ் அவனுக்கு கெட் ஆகும். அதனாலதான் அவனுக்கு ஒரு பெரிய ஸ்வாட் இருந்துச்சு. ரூலரை நம்ப வைக்க அவன் தன் பவர்ஸுக்கு தகுதியானவன்னு ப்ரூவ் பண்ண ரூலரை டச் பண்ணா போதும். அதே மாதிரி சுபாருவும் ஒரு பக் மாதிரி தெரியற ஒரு மான்ஸ்டரை ஹிட் பண்ணணும். அந்த கிரீச்சருக்கு சுபாரு தன்னை எவ்ளோ நேரம் ஸ்டேர் பண்ணிட்டு இருப்பான்னு டயர்டாகி எவ்ளோ நேரம் இப்படி உட்கார்ந்திருப்பன்னு கேக்குது. இது கேட்ட சுபாரு அது பேசுறத பார்த்து ஷாக் ஆகிடுறான். பாடியோட பிரெயினும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சான்னு அந்த கிரீச்சர் சுபாருவ கேக்குது. சுபாரு அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் ஓகேங்கிறான். அந்த கிரீச்சர் சுபாருவ தன் பக்கம் கூப்பிடுது. அவன் அதை ஹிட் பண்ணி அதோட பவர்ஸை எடுத்துக்கணும். பட் சுபாரு, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா இந்த வேர்ல்டுல 3 டைப்ஸ் ஆஃப் டோர்ஸ் தான் இருக்கு. பட் நான் வந்த டோர் ரெயின்போ கலர்ல இருந்துச்சுங்கிறான். அந்த கிரீச்சர் ஆங்கிரியா தன் பவர்ஸை ரிலீஸ் பண்ணி யார் அத பத்தி கேர் பண்றா கருங்குது. அதோட எக்ஸ்ட்ரீம் பவரை பார்த்து சுபாரு பயந்துடுறான். அந்த கிரீச்சரை ஹிட் பண்ணவும் முடியுமான்னு அவனுக்கு இம்பாசிபிளா தெரியுது. அது கத்திக்கிட்டே சுபாருவ ஃபாஸ்ட் பண்ண சொல்லுது. ஏன்னா அது ஃபாஸ்டா இந்த ட்ரையலை ஃபினிஷ் பண்ணணும். பட் சுபாரு அதோட பவரால ட்ரெம்பிள் ஆகியிருந்தான். அவனால ஸ்டாண்ட் பண்ணவும் முடியல. இத பார்த்த அந்த கிரீச்சர் இவன் ஏன் சோசன் ஒண்ணுன்னு யோசிக்குது. அது தன் ஹேண்ட் சிக்னலால நிறைய வெப்பன்ஸ ஸ்கைல இருந்து டவுனுக்கு டிராப் பண்ணுது. சுபாரு தான் சாக போறான்னு நினைச்சு லவுடா கத்துறான். பட் அந்த வெப்பன்ஸ் சுபாருவுக்காகவே இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி அந்த கிரீச்சரை ஹிட் பண்ணணும். பட் சுபாரு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அதனால அவன் கிளம்பலான்னு யோசிச்சு தென் ட்ரெம்பிளிங் லெக்ஸோட அந்த டோர் பக்கம் மூவ் பண்றான். இத பார்த்த அந்த கிரீச்சர் சிரிக்குது. உனக்கு என் பவர்ஸ் உண்மையிலேயே வேணாமான்னு கேக்குது. சுபாரு மனசுக்குள்ள அது உண்மைதான், ஏன்னா நான் பயந்துட்டேன்னு நினைச்சுக்கிறான். அந்த கிரீச்சர் சொன்னதை கேட்டும் சுபாரு அந்த கேட்ட ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்போ அந்த கிரீச்சர் சுபாருவ ஒரு இன்செக்ட்னு கூப்பிடுது. இத கேட்ட சுபாருவுக்கு தன்னை எல்லாரும் இன்செக்ட்னு கூப்பிடுறதும் தன்னை இன்செக்ட்னு புள்ளி பண்றதும் ரிமெம்பர் ஆகுது. அந்த கிரீச்சர் கூடவே சுபாரு கிட்ட உன் மீதி லைஃபை இப்படி முட்டி போட்டு கிரால் பண்ணியே ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லுது. இத கேட்ட சுபாரு அழ ஆரம்பிச்சிடுறான். அந்த டோர்ல அதே தன் ஃபியூச்சர் பாக்குறான்.
அந்த கிரீச்சர் சுபாருவ தன் இந்த டெசிஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க சொல்லுது. இத கேட்ட சுபாரு அழ ஆரம்பிச்சு திரும்ப திரும்ப தன் ஹேண்ட அந்த டோர்ல அடிச்சுட்டு, கடைசியா ஏன் இந்த வேர்ல்டு இப்படி இருக்கு, ஏரோகண்டான்னு கேக்குறான். இதெல்லாம் கேட்ட அந்த கிரீச்சருக்கு ஜாலியா இருக்கு. சுபாரு கிரீச்சரை கத்தி, உன்னால எதுவேனா பண்ண முடியுமா, ஏன்னா உன்கிட்ட பவர் இருக்கு, யாரையாவது இன்செக்ட்னு கூப்பிட முடியுமான்னு கேக்குறான். இத கேட்ட அந்த கிரீச்சர் ஒரு மாதிரி வினோதமா சிரிக்குது. ஆமா, கண்டிப்பா என்னால பண்ண முடியும்னு சுபாரு கிட்ட சொல்லுது. அப்போ சுபாரு, உன்னால அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அது பெயின் குடுக்குது. பீப்பிள் ஒரு பர்சனை இப்படி ட்ரீட் பண்றாங்க, இது வேர்ல்டோட கஷ்டம்தான், தன்னை இதுவரைக்கும் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லங்கறான். இதெல்லாம் பார்த்த அந்த கிரீச்சர் இன்னும் லவுடா சிரிக்குது. கூடவே, இந்த இன்செக்ட் என் பேச்சால ஆங்கிரி ஆயிடுச்சா இங்குது. சுபாரு அந்த கிரீச்சரை காலி பண்ணிக்கிட்டே அதை அட்டாக் பண்ண போறான். ஃபாஸ்டா ஒரு பஞ்ச அந்த கிரீச்சரோட மூஞ்சில அடிக்கிறான். பட் இதனால அந்த கிரீச்சருக்கு ஒன்னும் ஆகல. இத பார்த்த அந்த கிரீச்சர் சுபாருவை அப்லாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. சுபாருவுக்கு பாஸ்க்கு கங்க்ராட் சொல்லுது. கூடவே அது சுபாருவோட ஷோல்டர்ல ஃபைட் பண்ணி தன் பவர்ஸை ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இதனால சுபாருவுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அது சுபாருவை கொல்ல போறான்னு அவன் நினைச்சு அந்த கிரீச்சரை தன் டீத்தால ஃபைட் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்த அந்த கிரீச்சர் ஷாக் ஆகிடுது. அப்புறம் ஒரு மாதிரி வினோதமா சிரிக்குது. ஏன்னா சுபாருவுக்கு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தான். அது தன் பவர்ஸை சுபார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இதனால சுபாருவுக்கு ஒரு ஷாக் ஆகி அவன் தரையில டிராப் ஆகிடுறான். சிஸ்டம் சுபாரு ஒரு பிளேயர் ஆயிட்டான்னு சொல்லுது. அந்த கிரீச்சர் சுபாரு கிட்ட நாம திருப்பி மீட் பண்ணுவோங்குது. கூடவே அந்த கிரீச்சர் சுபாரு கிட்ட தன் நேம் வென்குவிஷர்னு சொல்லுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு வென்குவிஷர் சொல்லிட்டு அங்கிருந்து டிசப்பியர் ஆயிடுறான். சிஸ்டம் ட்ரையல் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஒரு பிளேயரான சுபாருவோட லெவல் 1 அவன் வேம்பயர் ஆன்செஸ்டர் வென்குவிஷிங் பண்ணியிருக்கான். சுபாருவோட ஐஸ் ஓபன் ஆகுது. சிஸ்டம் அவனுக்கு பிளட் மோல்டுங்கிற ஸ்கில் கெட் ஆயிருக்குன்னு சொல்லுது. அது இப்போ லெவல் 1ல இருக்கு. இது இல்லாம அவனுக்கு ரெயின்போ ஸ்கில் போனஸும் கிடைக்குது. அதுல வேம்பயரோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃபெக்ட் பண்ற அடிஷனல் ஸ்கில்ஸ் இருக்கு. சிஸ்டம் சீக்கிரமே டோர் ஆஃப் ட்ரையல்ஸ் க்ளோஸ் ஆக போகுதுன்னு, அதனால பிளேயர் 30 செகண்ட்ஸ்குள்ள வெளியே போகணும்னு சொல்லுது. பட் சுபாருவுக்கு நடந்ததால அவன் மைண்ட்ல அவ்வளவு எஃபெக்ட் ஆயிடுச்சு. அவனால தன் பாடிய மூவே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துல அங்க கிரவுண்ட் கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. டோர் ஆஃப் ட்ரையல்ஸோட சுபாருவும் அந்த ஏர்த்ல மிங்கிள் ஆகிடுறான். அவுட் சைட் வேர்ல்டுல அந்த டோர் ஆஃப் ட்ரையல்ஸ் பிரேக் ஆகிடுது. இதனால அந்த 2 பிளேயர்ஸும் சுபாரு இந்த ட்ரையல கிளியர் பண்ணல, அதுலயே இறந்துட்டான்னு நினைக்கிறாங்க. சோதார் இது ரொம்ப இரிடேட்டிங்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணி தன் ஃப்ரெண்டோட அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ரீபர்த் அண்ட் என்கவுண்டர்ட் சேலஞ்ச். பட் அப்போ பேக்ல இருந்து ஸ்பேஸ் கிராக் ஆகி அதுல இருந்து சுபாரு வெளியே வர்றான். இத பார்த்துட்டு 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. சுபாரு ஒரு பிளேயர் ஆயிட்டான்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சோதாரி சுபாருவை திட்ட ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு பிளேயர் ஆகிட்டான்னு. அவன் ஃபாஸ்டா சுபாரு மேல அட்டாக் பண்றான். பட் சுபாரு அதை ஈஸியா டேச் பண்ணிடுறான். இத பார்த்த சோதாரி ஷாக் ஆகி, என்னோட டோரை ஸ்டீல் பண்ண உனக்கு எப்படி கரேஜ் வந்துச்சுன்னு சுபாருவை கேக்குறான். பட் சுபாரு அவன்கிட்ட, நீ எப்படி பார்த்தாலும் அந்த டோர் எனக்காகத்தான் இருந்துச்சுங்கிறான். இத கேட்ட சோதாரி திருப்பி சுபாருவை அட்டாக் பண்றான். பட் சுபாருவோட பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருந்ததுனால சோதாரி யார் முன்னாடி டாமினேட் பண்ணியிருந்தானோ இப்போ ஸ்லோ மோஷன்ல தெரியறான். அவனோட ஸ்வாட் அவ்வளவு ஸ்லோவா சுபாரு கிட்ட வந்துச்சு. அவனால அத தன் ஐசால பார்க்க முடிஞ்சுச்சு. சுபாரு சோதாரோட அட்டாக்க டேச் பண்றான். அவன் சோதாரோட மூவ்மெண்ட்டை ரொம்ப ஈஸியா பார்க்க முடிஞ்சது. அவன் சோதாரோட ஒவ்வொரு அட்டாக்க ரொம்ப ஈஸியா டேச் பண்ணிட்டே இருந்தான். அத கண்டினியூஸா ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தான். சுபாரு சோதாரோட ஹேண்ட பிடிச்சு அவனை ஸ்டாப் பண்ண சொல்றான். சோதாரி ஆங்கிரியா இருந்தான். பட் அவன் கேர்ஃபுல்லா பார்த்தப்போ சுபாரோட லெக்ஸ் ட்ரெம்பிள் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது சுபாரோட மைண்ட்ல இருந்து பயம் இன்னும் போகல. இத பார்த்து அவன் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இத அட்வான்டேஜா யூஸ் பண்ணி அவன் முன்னாடி மாதிரி சுபாருவ ஆங்கிரியா பார்த்துட்டு, என் ஹேண்ட பிடிக்க உனக்கு எப்படி கரேஜ் வந்துச்சுன்னு கேக்குறான். அவனோட ஆங்கிரி எக்ஸ்பிரஷன்ஸால சுபாரு பயந்துடுறான். அத அட்வான்டேஜா யூஸ் பண்ணி சோதாரி தன் நீய சுபாருவோட ஸ்டொமக்ல ஹிட் பண்றான். அவன் தன் பஞ்ச சுபாருவோட ஃபேஸ்ல அடிக்க போறப்ப சுபாரு அதை டேச் பண்ணிட்டான். பட் சோதாரி தன் ஹேண்ட ரொட்டேட் பண்ணி அவனோட ஃபேஸ்ல ஒரு பஞ்ச லேண்ட் பண்ணிடுறான். சுபாரு முன்னாடி மாதிரி கத்த போனான். பட் அவன் கேர்ஃபுல்லா பார்த்தப்போ அவனுக்கு பெயின் இல்லன்னு தெரிஞ்சுச்சு. அப்போ சிஸ்டம் அவனோட ஹெச்பி கம்மி ஆகிடுச்சுன்னு சொல்லுது. அவனோட ஹெச்பி 0க்கு போயிடுச்சுன்னா அவனால ஃபைட் பண்ண முடியாது. அதனால சிஸ்டம் அவனுக்கு ஃபைட் பண்ண அட்வைஸ் பண்ணுது. அவன் முன்னாடி பாக்கும்போது ஒரு பிளேயர் வேர்ல்ட எப்படி பாக்குறாங்கிறது அவனுக்கு தெரியுது. ஒரு பிளேயரா இருந்ததுனால சுபாருவுக்கு அந்த பஞ்சில பெயின் ஃபீல் ஆகல. இந்த மேட்ரால அவன் ஹாப்பியா ஃபீல் பண்றான். தான் நிஜமாவே ஒரு பிளேயர் ஆயிட்டேன்னு. சோதாரி அந்த குத்தால் அவனுக்கு எந்த டிஃபரன்ஸும் வரலன்னு பாக்குறான். பின்னாடி இருக்க பிளேயர் அவன். அப்புறம் புத்தாரி சுபாரு அவனோட ஸ்கில்லான ரெட் ரோஸ அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அவன் ரெட் ரோஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி சுபாருவை அட்டாக் பண்ணான். அது டைரக்டா சுபாருவ போய் ஹிட் ஆச்சு. அப்புறம் சுபாருவுக்கு இன்ஜூரி ஆச்சு. ஆனா அவனுக்கு பெருசா ஒண்ணும் ஆகலை. அவன் செத்து போயிருவான்னு நினைச்சான். ஆனா அவன் நிறைய ஹெச்பி லூஸ் பண்ணிட்டான். இதே மாதிரி போனா அவன் டேஞ்சர்ல விழுந்துருவான். ஸ்டாரி செம ஷாக் ஆயிட்டான். ஏன்னா ரெட் ரோஸ் ஸ்கில் ஒரு காரையே டோட்டலா டேமேஜ் பண்ணும்.
ஆனா சுபாரு அந்த ஸ்கில்ல டைரக்டா ஃபேஸ் பண்ணியும் அவனுக்கு பெருசா ஒன்னும் ஆகல. இன்னொரு பிளேயர் ஸ்டாரி கிட்ட இங்க இருந்து ஓடச் சொன்னா, ஏன்னா அந்த டோர் கோல்டன் ரேங்க விடவும் பவர்ஃபுல்லா தெரிஞ்சுது. ஆனா புத்தாரி அவன திட்டி சும்மா இருக்க சொன்னா, ஏன்னா சுபாருவோட லெவல் அப்பாகிட்டா அவனால கண்டிப்பா சுபாருவ ஜெயிக்கவே முடியாது. அவங்க சுபாருவ இங்கேயே ஸ்டாப் பண்ணி கில் பண்ணணும். சுபாரு கொஞ்சம் தூரமா நின்னுட்டு இருந்ததால அவங்களுக்குள்ள பேசினது அவனுக்கு புரியவே இல்ல. இத பயன்படுத்திக்கிட்டு சுபாரு அங்க இருந்து ஓடிட நினைச்சான். ஆனா அப்போ அந்த இன்னொரு பிளேயர் சுபாருவ அவனோட வாய்டுங்கிற ஸ்கில்லால கேட்ச் பண்ணிட்டான். அதே ஸ்கில்லால தான் சுபாருவ ஸ்கூல் பில்டிங்ல ஹேங் பண்ணி வச்சிருந்தாங்க. சுபாருவால தனக்குத்தானே ரிலீஸ் பண்ணிக்க முடியல. அப்புறம் புத்தாரி சுபாருவ கில் பண்றதுக்கு அவன்கிட்ட வர ஆரம்பிச்சான். சுபாருவுக்கு ஸ்கில் கிடைச்சிருக்குன்னு தெரியும், ஆனா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. இந்த பயத்துல அவன் கண்ண மூடிட்டான். ஆனா அவன் கண்ண திறக்கும்போது அவனோட பிளட்ல இருந்து ஸ்வாட்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுல ஒன்னு ஸ்டாரிய கிராஸ் பண்ணி போயிருச்சு. அப்புறம் சிலது அவனோட அட்டாக்க ஸ்டாப் பண்ணிருச்சு. அப்புறம் ஸ்டாரிக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு. சுபாருவுக்கு பின்னாடி அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண வென்குவிஷர் இருந்தான். அதை பத்தி சுபாருவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அப்போதான் வென்குவிஷர் காணாம போயிட்டான். வென்குவிஷர் சுபாரு கிட்ட ஃபர்ஸ்ட் டைமும் லாஸ்ட் டைமாவும் சுபாருவுக்கு பவர்ஸ் யூஸ் பண்ண கத்து கொடுத்ததா சொன்னான். அப்புறம் இந்த ஸ்கில்லோட பேரு பிளட் மோல்ட். இத வச்சு 10 செகண்ட்ஸ்க்கு அவன் பிளட்ட எந்த ஷேப்லயும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அவனோட பிளட் ஸ்வாட்டா சேஞ்ச் ஆனது போல. அத பத்தி யோசிச்சா போதும், அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணும். சுபாருவும் அப்படியே பண்ணான். அவன் யோசிச்சு அந்த ஸ்வாட்டால பேண்டேஜஸ கட் பண்ணிட்டான். அப்புறம் அந்த ஸ்வாட்ட மறுபடியும் டிஸ்பியர் பண்ணிட்டான். ஸ்டாரியோட நெஞ்சில இருந்து பிளட் வந்துட்டு இருந்தது. அவன் மறுபடியும் சுபாருவ அட்டாக் பண்ணா. அத சுபாரு டாட்ஜ் பண்ணிட்டான். ஏன் அவன் மறுபடியும் அட்டாக் பண்றான்னு சுபாருவுக்கு புரியல. ஸ்டாரி சுபாரு கிட்ட அவனாலதான் ஸ்டாரியோட ஃப்ரெண்ட் செத்து போயிட்டான், அப்புறம் அவன் டோர திருடிட்டான், அதனால அவன் செத்து போகணும்னு சொன்னான். இதை கேட்ட சுபாருவுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. அவன் ஸ்டாரி கிட்ட இனிமேல் அவன்கிட்ட சண்டை போட வேணாம் என்றும், இது எல்லாமே அவங்க 2 பேராலதான் நடந்தது என்றும் சொன்னான். ஆனா புத்தாரி அவன அமைதியா செத்து போக சொன்னான். ஏன்னா அவன் செத்து போயிட்டா கூட யாரும் அவன பத்தி ஒரி பண்ண மாட்டாங்க, யாருக்கும் அவன தேவையில்லைன்னு சொன்னான். இதை கேட்ட ஸ்டாரி கோபமா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சான், இப்படியெல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னு. சுபாரு அவனோட பவர்ஸ ரிலீஸ் பண்ணான். அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் கில் பண்றதுக்கு ஒருத்தர் நோக்கி போனாங்க. புத்தாரியோட வர ஸ்வாட் சுபாருவோட பஞ்ச்ல உடைஞ்சு போச்சு. அப்புறம் சுபாரு ஒரு பவர்ஃபுல் பஞ்ச்ல புத்தாரிய ஏர்ல தூக்கி எறிஞ்சான். அப்புறம் புத்தாரி தரையில் வந்து விழுந்தான். அந்த இன்னொரு பிளேயர் சுபாருவோட இவ்ளோ பவர் பார்த்து பயந்துட்டான். அப்புறம் புத்தாரி மயக்கமடைந்து இருந்ததைக் கண்டு அந்த இன்னொரு பிளேயர் ஷாக் ஆனான். ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு ஹிட் தான் விழுந்திருந்தது. இப்போ சுபாரு கோபமா அந்த இன்னொரு பிளேயரை நோக்கி போறான். ஆனா அவனோட வயர் ஸ்கில்ல யூஸ் பண்ணி புத்தாரிய கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஏன்னா அவன் சுபாருவோட பவர்ஸை பத்தி தெரிஞ்சுட்டான். அவன் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டான். அதே சமயம் அவன் ஒரே லெவல்ல தான் இருந்தான். எந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அவனுக்கு இந்த பவர் கிடைச்சதுன்னு அவனுக்கு புரியல. சுபாரு டயர்டாகி அங்கேயே உட்கார்ந்தான். கடைசியா இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் ஜெயிச்சிட்டான். அவன் சுத்தி இருந்த இடத்தை பார்த்தான். ஸ்டாரியோட பாக்கெட்ல இருந்து விழுந்த ஒரு ஸ்டார், அவனோட பஞ்ச், அப்புறம் அவனோட ஃப்ரெண்டோட பாடி. அடுத்த நாள் ஆபீசர்ஸ் இந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டாரியோட ஃப்ரெண்டோட பாடிய தவிர வேற எதுவும் கிடைக்கல. அப்புறம் அத பார்த்து ஒரு மான்ஸ்டர் கில் பண்ணுச்சா இல்ல ஒரு ஹியூமன் கில் பண்ணுச்சான்னு அவங்களுக்கு புரியல. ஆனா இப்போ ரெஞ்சி அங்க வந்தா இங்க எந்த மான்ஸ்டர் இருந்ததற்கான சைனும் இல்லன்னு சொன்னான். அவங்களுக்கு அந்த பாடியோட பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கிடைச்சது. அது காப்பர் ரேங்கை சேர்ந்தது. அப்புறம் அதில் குனிசாகிங்கிற பேரு எழுதப்பட்டிருந்தது. இதனால ரெஞ்சிக்கு இவனை கொன்னவன் மினிமம் சில்வர் ரேங்க் ஆவது இருப்பாங்கிறது புரிஞ்சது. ரெஞ்சியோட அவனோட டோர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஓனரும் இருந்தார். அவரோட பவரை ஓன் பண்ணிருந்தான். ரெஞ்சி எல்லா ஆபீசர்ஸிடமும் ரொம்ப ஒரி பண்ண வேணாம் என்றும் குற்றவாளிகளை சீக்கிரம் பிடிச்சிடுவாங்க என்றும் சொன்னான். பிளேயர்ஸோட வேலை சண்டை போடுறது இல்ல, முடிஞ்ச அளவுக்கு நிறைய கேட்ஸ டிஸ்ட்ராய் பண்றதுதான் அவங்க டியூட்டி. ஸ்கைல உள்ள கிளாக்ல டைம் முடிவதற்கு முன்னாடி, ஏன்னா அங்க டைம் முடிஞ்சா இந்த வேர்ல்டே எண்ட் ஆகிடும். மறுபக்கம் டைகாவு சுபாருவ அவன் ரூம்ல பார்க்க வந்தான். அவன் நேத்து நைட் தண்ணி எடுக்க போனான், இன்னும் வரலை. அப்புறம் அவன் டைகாவு மெசேஜஸையும் படிக்கலை. அப்போதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருப்பத அவன் பார்த்தான். அதுல ஒரு காப்பர் ரேங்க் பிளேயர் கில் பண்ணப்பட்டிருந்தார். அப்புறம் அவனோட போட்டோவை பார்த்து டைகாவு அவனை ஐடென்டிஃபை பண்ணிட்டான். இவன் தான் சுபாருவ புள்ளி பண்ணிட்டு இருந்தவன். இதிலிருந்து சுபாரு ஒரு பிளேயர் ஆகிட்டான்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இது நினைச்சு அவன் கோபமா சுபாருவோட ரூம டேமேஜ் பண்ணிட்டான். ஜப்பான் பிளேயர் ஹெட் குவார்ட்டர்ஸ், இது பிளேயர்ஸுக்கான இடம். அங்க சுபாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா அவனுக்கு எல்லா பக்கமும் பிளேயர்ஸ் தான் தெரிஞ்சாங்க. அவன் நியூ மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் கிட்ட போறான். ஏன்னா ஜப்பான்ல நான் மெம்பர்ஸ் கேட்ஸ்க்கு உள்ள போறது இல்லீகல். கேட்டுக்குள்ள போக நீங்க ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆகணும், அப்புறம் நீங்க கேட்ஸ்க்கு உள்ள போகலாம்.